ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிம் ரிச்சுவல் கைடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டில் டைம் அப்படின்றது வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தெம். டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டியூரேஷனை மெஷர் பண்ணுறதா வந்து டைம். டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா செகண்ட். ஒரு செகண்ட், அதாவது 1 செகண்ட் வந்து ஒரு லைட் ப்ரொபகேட் எவ்வளோ ப்ரொபகேட் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 29, 97, 92, 458 மீட்டர்ஸ் வந்து ஒரு வேக்கமில் வந்து த்ரூ, அதாவது ஒரு லைட்டை வந்து ஒரு வேக்கமில் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா பர் செகண்டுக்கு வந்து இவ்வளோ மீட்டர்ஸ் வந்து போகும். இட் ஆல்சோ டிஃபைனட் as 1 divided by 86 4000 400 பார்ட் ஆஃப் தி மீன் சோலார் டே. ஓகேங்களா. லார்ஜர் யூனிட் ஆஃப் மெஷரிங் டைம் வந்து என்ன அப்படின்னா மில்லினியம். அதாவது பெரிய யூனிட்டை வந்து மெஷர் பண்ணுறது, லார்ஜர் டைமை வந்து மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து என்ன அப்படின்னா மில்லினியம். 1 millennium is equal to 3.16 into 10^9 seconds. ஓகேங்களா. In villages, people still use different time scales in other than SI systems. For example, நாளிகை 1 hour is equal to 2.5 நாளிகை. அப்போ 1 day is equal to 60 நாளிகை. ஒன் டைம் டே டைம் வந்து 30 நாளிகை, நைட் டைம்ஸ் வந்து 30 நாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதோட கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர் இஸ் தி மெஷர் ஆஃப் ஹாட்னஸ். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா வந்து கெல்வின். ஓகேங்களா. டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா கெல்வின். 1 கெல்வின் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 divided by 273.16 of the thermodynamic temperature of a triple point of water. Triple point அப்படின்னா என்னென்னா வாட்டரோட வாட்டர் வேப்பர், வாட்டர் பியோர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ், இது மூணு இருக்கு இல்லையா. அது வாட் இஸ் மீன் பை சேச்சுரேட், அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா வாட்டர் வேப்பர், பியோர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ், இது மூணுமே வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் இல்லைங்களா. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 கெல்வின் இருக்கு இல்லையா, அந்த 0 கெல்வின் இஸ் ஆல்சோ காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் ஜீரோ. வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா 0 கெல்வினை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. தி அதர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆர் டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். வேற எதுல வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வந்து செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணலாம். டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் ஃப்ரம் ஒன் ஸ்கேல் டு அனதர் ஸ்கேல், அதாவது இப்படி இருக்குது. ஓகேங்களா. டெம்பரேச்சரை வந்து எப்படி எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், டெம்பரேச்சர் வந்து எப்படி நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணலாம். அப்போ வந்து அது கெல்வினை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத கால்குலேஷன்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதாவது செல்சியஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32 டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு K மைனஸ் 273 டிவைடட் பை 100. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், கன்வெர்ட் ஏ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து 300 கெல்வின்லேருந்து செல்சியஸ் ஸ்கேலை வந்து கன்வெர்ட் பண்ணணும். 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸ் ஸ்கேலில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு K மைனஸ் 273. ஓகேங்களா. செல்சியஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண, கெல்வினை எப்படி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா கெல்வினோட வேல்யூ மைனஸ் 273 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்சியஸோட வேல்யூ கிடைச்சிரும். அடுத்தது வந்து செல்சியஸ் அதே தான் ஃபாரன்ஹீட்டை வந்து எப்படி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டேபிள் 5ல் வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஸ்கேல் அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஸ்கேலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் தி சிம்பிள் பிளேஸ்டு பிஃபோர் தி சிம்பிள் ஆஃப் யூனிட் டு ஸ்பெசிஃபை தி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி. அதாவது யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ், அது வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா பிஃபோர் தி சிம்பிள். ஓகேங்களா. பிஃபோர் தி சிம்பிள் நம்ம தான் ஒரு குவான்டிட்டி, மேக்னிடியூட் குவான்டிட்டி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெரி லார்ஜ் ஆர் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸை வந்து சொல்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிலோ அப்படின்றது கே இஸ் தி யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இன் தி யூனிட் கிலோகிராம்.
ஓகேங்களா, கிலோகிராம். A unit prefix stands for the specific positive or negative power of 10. 10 K stands for 1000 or 10 power 3. ஓகேவா, K வந்து 1000 இல்லை அப்படின்னா 10 power 3ன்னு வந்து சொல்லலாம். சம் யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் வந்து டேபிள் 6ல் வந்து கொடுத்துருக்காங்க. physical quantities may vary in different proportions, like from 10 power minus 15 meter being with a diameter of nucleus, 10 power 26 meter being the distance between two stars of 9.11 into 10 power minus 31 kg, being the electron mass to 2.2 into 10 power 41 kg, being the mass of the Milky Way galaxy. இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஒன்று இருந்து ஒன்று டிஃபர் ஆகிறது வந்து கொடுத்துருக்காங்க. டேபிள் 6 இதில் வந்து ப்ரிஃபிக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரிஃபிக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். என்னென்ன ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தி யூனிட் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் தி கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, யூனிட்ஸை வந்து எப்படி எழுத மாட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுத மாட்டாங்க. யூனிட்ஸை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வந்து எழுதணும். தி சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் இன் தி கேபிட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள்ஸ் யூனிட்ஸோட சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சயின்டிஸ்டோட நேமில் வர்றதை மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸ் அதாவது நேம் இருக்கு இல்லையா, யூனிட்ஸோட நேமை வந்து எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதக்கூடாது. இப்போது சயின்டிஸ்டோட நேம் வரக்கூடிய யூனிட்ஸை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இனிஷியல் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் N ஃபார் நியூட்டன், H ஃபார் ஹென்ரி, A ஃபார் ஆம்பியர், W ஃபார் வாட். புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தி யூனிட்ஸ் நேம் after scientists are not written with a capital letter. ஓகேங்களா, சயின்டிஸ்டோட நேமில் வரக்கூடிய யூனிட்ஸை வந்து ஃபுல்லாக எழுதும்போது நம்ம எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் தி இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். அதாவது சிங்கிள் லெட்டரில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா small letters are used as symbols for units not derived from proper noun. ஓகேங்களா, ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நாட் டெரிவடு ஃப்ரம் ப்ராப்பர் நவுன், ப்ராப்பராக இருக்கக்கூடிய நவுன்லேருந்து எதுவுமே டெரிவ் பண்ணப்படல. எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை அப்படின்னா இடையில ஒரு கேப்போ வந்து இருக்கக்கூடாது. இல்லை ஃபுல் ஸ்டாப் வந்து லாஸ்ட்லேயோ மிடில்லையோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது யூனிட்ஸை வந்து எழுதும் போது. தி சிம்பிள்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்மில் வந்து நம்ம எழுதக்கூடாது. 10 kg அப்படின்னாலும் 10 kgs எழுதக்கூடாது. ஓகேங்களா, 1000 kgs அப்போ 1000 வரும்போது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூரலில் எழுதக்கூடாது. யூனிட்ஸ் ஆர் ஒன்லி மென்ஷன்டு இன் சிங்குலர் ஃபார்ம். ஓகேங்களா, when temperature is expressed into Kelvin, the degree sign is omitted. இப்போ for example 283 Kelvin not as 283 degree Kelvin. ஓகேங்களா, நம்ம டிகிரி வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா செல்சியஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது 100 டிகிரி செல்சியஸ் நாட் ஆஸ் 100 செல்சியஸ். 100 டிகிரி இப்போது டிகிரி செல்சியஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். கெல்வினுக்கு டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ஆஃப் சாலிடஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இண்டிகேட்டிங் a division of one unit symbol by another unit symbol. Not more than one solidus is used. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் millisecond ms per 1 அதாவது or ms. ஓகேங்களா, ஜூல் per Kelvin per mole should be ஜூல் Kelvin inverse mole inverse. ஒரே ஒரு சாலிடஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நாட் மோர் தேன் ஒன் சாலிடஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, தி நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை ஸ்கேல். ஓகேங்களா. நம்பரும் யூனிட்டும் வந்து செப்பரேட்டட் பை ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஒரு நம்பரையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நம்பருக்கும் லெட்டர்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்டு. அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன் as ஏஎம்பி. செகண்ட்ஸ் ஷுட் பி நாட் ரிட்டன் as எஸ்இசி. ஓகேங்களா. இது வந்து அலோவ் அதாவது ஆம்பியர் அப்படின்றத அக்செப்டட் சிம்பிளால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். The numerical values of physical quantities should be written in scientific form. ஓகேங்களா. நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் வந்து எழுதணும். எக்ஸாம்பிள், தி டென்சிட்டி ஆஃப் mercury should be written as 1.36 into 10 power 4 kilogram meter per 3, not as 13,600 kilogram meter inverseல எழுதக்கூடாது. ஓகேங்களா. இது நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் நாட் நத்திங் பிட்வீன் நம்பர்ஸ். அதை வந்து நியூமரிக்கலாக எழுதும்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எழுதும்போது சயின்டிஃபிக் ஃபார்மில் மட்டும்தான் எழுதணும். இதெல்லாம் வந்து 10 ரூல்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரிட்டனிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வெர்னியர் கேப்லர் அண்ட் ஸ்க்ரூ காஜ்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.